பஸ்ஸு நினச்ச மாதிரி ஷாப்பில் தான் இருக்குது. ஓகே இது சொல்லிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பணும். நைட் டைத்தில் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச டைமுக்கு போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வீடியோ போடக்கூடாதில்லை. நான் சொல்கிற சேனல் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்துடும். ஆர்எஸ் கிரியேட்டிவ் கேமிங்னு ஒரு சேனல், அது என்னோடய ஃப்ரெண்டோட சேனல். நான் வந்து என்னோடய வீடியோஸை சென்ட் பண்ணிடுவேன். அவன் வந்து இப்போ எனக்கு வீடியோஸை போடுவான். அவனோட சேனலுக்காக கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுவேன். எனக்காக பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடுத்த வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். அது உங்களுக்காக, எங்களுக்காகவும் இல்லை, அது உங்களுக்காக. அது சொல்ல முடியுதுன்னா நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்காது. அதனால் பார்த்துக்கோங்க கொஞ்சம். நாங்களும் ஒரு புவர் ஃபேமிலி. ஓகே, சிக்னல் கிட்ட வந்துட்டோம். இந்த சைடு போகிறோம். பஸ் வந்து அழகாக திரும்பிடும். இப்போ இந்த ஒரு ஸ்டாப்பிங்கில் மட்டும் நிற்க போகிறோம். ஓகே, என்னாச்சு? இந்த பேசஞ்சர் சைடு பஸ்க்கு காமிச்சோடனே நம்ம பஸ் எடுக்க வேண்டியது. அடுத்தது இதே வீடியோவிலே நம்ம அங்கேருந்து ரிட்டன் இங்கே வர போகிறோம். எந்த ஸ்டாப்பிங்லேயும் நிற்காம. வேறு ரூட்லன்னு சொல்ல மாட்டேன், இதே ரூட் தான். வேறு ரூட்டில் போகிறது தான். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை செக் பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலுக்கான காரணம், இந்த ஏரியாவில் நிறைய காரணம் இருக்கும். எப்போயாவது நான் 60 கியருக்கு போவேன். அடுத்தது வந்து நம்ம புதுசாக இப்போ ஆர்எஸ் கிரியேட்டிவ் கேமிங்கில் கிரானி ஜிஎம்எம்னு ஒரு கேம் ப்ளே பண்ணி அதில் போட போகிறோம். இப்போ வண்டியை ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றிடலாம். பொறுமையாகவே போட்டோம். இப்போ நான் சவுண்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். சாரி கைஸ், பஸ் வந்து அதோட சவுண்டு எடுத்துகிட்டு வரதில்லை. அது வேணால் இப்போவே காமிக்கிட்டேன். ஃபஸ்ட் வந்து பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. செட்டிங்ஸ் போய் எஃப்எஸ்ஆருக்கு மாற்றிட்டு யூஎஸ்க்கு
வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே போயிடலாம். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் வந்து வசதியாக இருக்கும். யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறையா வீடியோஸில் இந்த மாதிரி லிவரிலாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிவரிலாம் கிடச்சிரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிவரி இப்போ வந்து கராஜுக்கு போட்டிருக்கோம். 3வது கியர்லேயே போட்டுக்கிறது நம்மளுக்கு சேஃபு. கேர்ஃபுல்லாக தான் வீடியோ இப்போ போக போகிறோம். அது ஏற்றத்தில் ஏற்ற போகிறோம் பஸ்ஸு. இதுக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டு எடுத்தேன் ஏற்றத்தில். ஆனால் நீங்கள் சொல்கிற டாஸ்க்குக்காக நான் இப்போ இந்த 3rd கியரில் போட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இந்த கேம் லிங்க் வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பஸ் சிமுலேட்டர் கேரளான்னு போடுங்க. அதில் ப்ளூ கலரில் ஒரு பஸ் வச்சு இருக்கும். அதை வந்து நான் வீடியோவில் எண்டில் காமிக்கிறேன். இதில் போயிட்டுருக்கோம். கராஜ் கிட்ட வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஓகே, கியர் 5th கியருக்கு மாறிடுச்சு. நாங்கள் இப்போ ஸ்பீடாக போகிறோம். ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் நம்ம அப்புறமா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்வஸ் கிரியேட்டிவ் கேம்ஸில் இருக்கும். இனி நம்ம சேனல் கூலிங் பாய்ஸ் வந்து இனி அவைலபிளாக இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேம் வந்து நெட்டோட கேம். நான் வந்து நெட்டோட தான் விளையாடுறேன். பிசியில் விளாண்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேலே மெசேஜஸ் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சவுண்டு வருது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி கைஸ், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க. மெசேஜஸ் வராதுன்னு நான் நினைக்கிறேன். பஸ் ரிவர்ஸ்லேயே போயிட்டுருக்கீங்க கைஸ். பிகாஸ் ஆஃப் தி ஏத்தம். பரவாயில்ல, பஸ் இப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. நைட் டைம் வரதுனால இப்போ நம்ம லைட்ஸை போட்டுடலாம். போட்டோம். பஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 101 போகணும். அது வந்து 60 மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். 101 ஸ்பீடில். அது நீங்கள்
ஆச்சுனால ரிஸ்க்கெலாம் நம்மளுக்கு ரெஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு வந்துட்டேன். இதை பாருங்க, ஈஸியாக வந்துட்டோம். ரியல் கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் என்ன என்னோட ஹேங் ஆகும். ஆக்சிடென்ட் ஆன போனதுனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. சாரி, ஃபுல் ஸ்பீடில் போட்டுருந்தப்ப டக்குனு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அங்கே வர மாதிரி இந்த லாரி எவ்வளோ இப்போ நம்ம இதோட வீடியோவை எண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேமோட லிங்க்கை சென்ட் காமிக்கிறேன். ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதுக்கு போய் பஸ் சிமுலேட்டர் கேரளான்னு போட்டுருங்க. அடுத்தது இதோ இந்த மாதிரி லோகோ வர்றதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம்.